எப்பவுமே செல்லா செல்லம் தானே சொல்லுவேன். அது என்ன புதுசா பில்லாம்? இல்லைண்ணே, அது பழைய தலை, இது புது தலை. அதாவது ஆமா, தலை நரைச்சு கொஞ்சம் வெள்ளையாத்தான் இருக்கு. புது தலை தான் டை அடிக்கக்கூடாது. ஏப்பா உனக்கு நடிக்க தெரியுமா? அதெல்லாம் விடுங்கண்ணே. பெல்லா பாத்தீங்களாண்ணே? பில்லா படம் பார்த்தேன்ப்பா, ஆனா ஃபுல்லா பார்க்கல. ஏண்ணே? பின்ன என்னப்பா, நான் படம் பார்க்க வந்ததே நமிதாக்காகத்தான். அந்த நமிதாவை பாதிலேயே போட்டு தள்ளிட்டாங்க. ஐ மீன் மர்டர் பண்ணிட்டாங்க. அது மட்டுமா, ஒரு படத்துல 3 hour நீ நடந்துக்கிட்டே இருந்தா எவன் படம் பார்ப்பான்? அதனாலதான் நான் எழுந்து நடந்து போயிட்டேன். இந்த திருப்பதி இறங்கி போருமில்ல, ஏறி போருவேன். திருப்பதிங்கிறது மலை மேல இருக்கு, அங்க நீ இல்ல. வேற யார் போனாலும் ஏறித்தான் போகணும். ஏன் போன தடவை நானே ஏறித்தான் போனேன், எனக்கே பஸ் இல்லைன்ட்டாங்க. அப்படியாண்ணே? ஆமா அண்ணே, தப்பு நடக்கிறதெல்லாம் நான் இருப்பேனே, அது ஏன் தப்பு இல்லை. ஏன் தப்பு தான்டா. தப்பே நடக்காத இந்த இடத்துக்கு உன்னை கூட்டம் தெரியுமா, அது ஏன் தப்பு தான். தனியாள் இல்ல, பின்ன என்ன செத்தாளா? பின்னால ஒரு கூட்டமே இருக்கு. இருக்கிற கூட்டத்தை எல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டா தியேட்டர்ல உன் படத்தை பார்க்க எப்படா கூட்டம் வரும்? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. தயவு செஞ்சு சொல்றேன், உனக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணே ஏதாச்சும் ஒரு டைலாக் கொடுத்து பாருண்ணே, நான் எவ்வளவு நல்லா பேசுற மட்டும் தெரியுண்ணே. இதையே ஒழுங்கா பேச மாட்டீங்க, இதை டைலாக் கொடுத்தா மட்டும் கிழிச்சிடுவியா? அதெல்லாம் கிடையாது, உனக்கு டைலாக் கிடையாது. யாரா கலெக்டர்? யாரோ டைரக்டர் இருக்காப்ல, நமக்கு வாய்ப்பு தர மாட்டாப்ல. யாரா கலெக்டர்? அவரு யாருதுல? அங்கங்க யாரங்க வீட்டுல அடுப்பெரியல, அதுக்கே கலெக்டர் சும்மாதான் இருக்காரு. உன் வவுடி இருந்தா வந்து விசாரிச்சுட்டு போவாரா? ஒழுங்கா வெளியே போ, இல்ல சாட்டை எடுத்தேன் பின்னிடுவேன். வெளியே போ, வராத. 3 நாள் ரூம் போறேன், தங்கிட்டு போ. வெளியே போடா. வரனே.